மற்றொரு அண்மை செய்தி. ஈரான் போர் எதிரொலி காரணமாக கொடைக்கானலில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சுற்றுலா பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா தொழில் முடங்கினால் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சுற்றுலா முடங்கும் அபாயம் இருப்பதாக உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகன். வணக்கம் முருகன். கொடைக்கானலில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உணவக உரிமையாளர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர், அது தொடர்பான விவரங்கள். வணக்கம் வினோத். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமாக ஒன்றாகும். மேலும் கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் கிராம பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் நம்பி சாலையோர டீ கடை முதல் சிறிய வகையான தங்கும் விடுதிகள் முதல் 5 ஸ்டார் அளவிலான தங்கும் விடுதிகளும் செயல்பட்டு வருகிறது. மேலும் கொடைக்கானலில் முக்கிய நகர்ப்பகுதியான ஏரி சாலை, மூஞ்சிக்கல், அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை நம்பி ஏராளமானவர் தங்கள் வாழ்வாதாரத்தை நகர்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஈரான் அமெரிக்கா போர் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியான சுற்றுலா தலமான கொடைக்கானலில் குறைந்த அளவு எரிவாயு சிலிண்டர் இருப்பதால் சுற்றுலா பயணிகளை கடை வைத்திருப்போர் தற்போது பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். மேலும் வரக்கூடிய நாட்களில் முழுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் தங்களுடைய தொழில் பாதிக்கப்படும் என சிறு தொழில் புரிவர்கள், கடை உரிமையாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மலைப்பகுதியான கொடைக்கானலில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் சுற்றுலா தொழில் புரியும் மற்றும் உள்ளூர் பொதுமக்களின் வாழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள், வியாபாரிகள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதால் சுற்றுலா முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி முருகன்.